தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை. விளையாட்டு விபரீதமாயிருச்சுல மாமா. ஐயோ, மாமாக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லணும். மாமா நல்லபடியா வீட்டுக்கு வரணும். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கடவுளே, நீதான் காப்பாத்தணும். சிஸ்டர் சிஸ்டர் சொல்லுங்க. இல்ல, என் வீட்டுக்காருக்கு எப்படி இருக்கு சிஸ்டர்? ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. வரீங்க போறீங்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்களே. வெயிட் பண்ணுங்க, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து சொல்லுவாங்க. சிஸ்டர், என் வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா பார்த்துட்டு அனுப்பி விட்டுருவியல, பயமா இருக்கு. ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்கள. பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்லையா மா? அவங்க காலை வெட்டி இருக்கிறாங்க, எப்படிங்க பிரச்சனை இல்லாம இருக்கும்? என்னங்க சொல்றீங்க? இப்ப என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். இங்க பாருங்கம்மா, நான் ஒன்னும் டாக்டர் கிடையாது. அவங்க வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் அரைகுறையா சொல்லிட்டு போய் அதனால நீங்க ரொம்ப பயந்து எதுக்கு இது, அவங்களே வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர், என் வீட்டுக்காரர் நான் ஒரு வாட்டி பார்க்கட்டுமா ப்ளீஸ் சிஸ்டர்? எனக்கு ரொம்ப பதட்டமாவும் பயமாவும் இருக்கு. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன். மா, இப்பதானே கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்க, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணணும்னு உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நீங்க உங்க வீட்டுக்கார போய் பாருங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் நீங்க பண்றதுனால பாதிப்பு உங்க வீட்டுக்காருக்கு தான். கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னால இங்க நிக்க முடியல சிஸ்டர், தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு, நெஞ்சே வெடிச்சிடும் போல. ஒண்ணு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா என் வீட்டுக்கார பார்க்க விடுங்க. 2மே இல்லாம என்னால முடியல. தனியா வேற இருக்கு, எனக்கு உதவி பண்றதுக்கு கூட யாருமே இல்ல. ஐயோ ப்ளீஸுங்க, அழுவாதீங்க. இருங்க, நான் டாக்டர் வர சொல்றேன். கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நீங்க முதல்ல உட்காருங்க. நீங்க டாக்டர் வர சொல்லுங்க, என்னால முடியல. சரி சரி இருங்க, நான் டாக்டர் வர சொல்றேன். மாமா, என்ன எப்படி தனியா தவிக்க விட்டுட்டே மாமா? நான் இப்ப என்ன பண்ணுவேன் மாமா? ஐயோ ஐயோ, என்னால முடியலையே. அம்மா, நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்கு மாமா. நர்ஸ் டாக்டர், இம்மீடியட்டா இவரை ஆபரேஷன் தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்ததுல இவரோட கால் ரொம்பவே வெட்டப்பட்டிருக்கு. மறுபடியும் அதை ரீப்ளேஸ் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஒண்ணு அவரோட காலை ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒரு காலை டோட்டலாவே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். டாக்டர். எஸ், இம்மீடியட்டா சர்ஜரிக்கு ரெடி பண்ணுங்க. ஷூர் டாக்டர். அப்புறம் அவங்களோட வைஃப் வெளியே வெயிட் பண்ணிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. நான் பேசிக்கிறேன், நீங்க சர்ஜரிக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் சொல்லுங்க மிஸ்டர் வேம்பல். டாக்டர், என் பொண்டாட்டி வெளியே அழுதுட்டே நிப்பா, அவளை ஒரு வாட்டி பார்த்துக்கலாமா? உங்களோட வர்க்கம் எனக்கு புரியுது, ஆனா இப்போதைக்கு பார்க்க முடியாது. உங்களுக்கு இமீடியட்டா ஆபரேஷன் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஆபரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஆபரேஷனா? ஐயோ, அதுக்கு ரொம்ப காசு செலவாகுமே. வீரா, வீரா நீ என்னடி பண்ண போற? ஐயோ, என் வீரா ரொம்ப கஷ்டப்படுறாளே. கடவுளே. மாமா. டாக்டர் டாக்டர், என் மாமாக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க டாக்டர். டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க. நீங்க உள்ள அட்மிட் பண்ணி வேம்போட வைஃப் டாக்டர் நானு. என் பேரு பேரா பேரா. சொல்லுங்க டாக்டர், என் மாமாக்கு எப்படி இருக்கு டாக்டர்? நல்லா இருக்காருல்ல? ப்ளீஸ் எமோஷனல் ஆகாதீங்க. உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. இமீடியட்டா உங்க ஹஸ்பண்ட்க்கு ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷனா? டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமாங்க, ஆபரேஷன் பண்ணணும். அவருக்கு கால்ல ரொம்ப வெட்டுப்பட்டிருக்கு. 2 ஆப்ஷன் தான். ஒன்னு, காலை மறுபடியும் ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும், இல்லனா காலை ஃபுல்லாவே ரிமூவ் பண்ணணும். ஒரு கால் இல்லாம தான் இருப்பாரு.
என்ன சார் என்னடமோ சொல்றீங்க சார்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார் என் புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாது சார். சார் ப்ளீஸ் சார் காப்பாத்துங்க சார். எப்படியாவது காப்பாத்துங்க. உங்க காலில் கூட விழுறேன் சார். ஐயோ ஏங்க ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இது எங்களோட வேலை. எங்களோட வேலையை தான் நாங்க செய்றோம். நீங்க அமௌண்ட்டை மட்டும் கவுண்டர்ல பே பண்ணிடுங்க. அவங்க உங்ககிட்ட பில் கொடுத்துருவாங்க. நாங்க இப்போ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றோம். சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்காருன்ற வார்த்தை மட்டும் நான் சொல்லணும்னு நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. சரிங்க சார். காசு சார் ஆபரேஷனுக்கு எவ்வளவு ஆகும்? ரிசப்ஷன்ல சொல்லுவாங்கங்க, அங்க கேட்டுக்கோங்க. சார் சார் ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க. எனக்கு காசு இல்ல, ரெடி பண்ணணும் சார். சார் சொல்லுங்க. நீ சர்ஜரிங்க, அதனால கிட்டத்தட்ட 1 லட்சம் 1,50,000 ரூபாய்க்குள்ள ஆகும். 2 லட்சம்குள்ள ஆகும்னு வச்சுக்கோங்களேன். மத்த இந்த ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 2 லட்சம். 2 லட்சமா? அவ்வளோ காசுக்கு நான் இப்ப எங்க போவேன்? வளையல் சார் 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 இந்த வளையல அடக்க வச்சா எவ்வளவு சார் கிடைக்கும்? சொல்லுங்க சார். நீங்க சொன்ன அந்த 2 லட்சம் ரூபாய் இதுல வந்துருமா சார்? சொல்லுங்க சார். ஐயோ ஏங்க, இது என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? நகை கடையில கேளுங்க, இல்ல நகை அடமானம் வைக்கிற கடையில கேளுங்க. எனக்கு இதை பத்தி தெரியாதுங்க. உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியா வேணும்னா பேங்க்ல கூட கேட்டுக்கங்க. சார் நான் கேட்டுட்டு வரேன். நீங்க ஆபரேஷன் ஆரம்பிக்கிறீங்களா? நான் எப்படியாவது யாரு கையில கல்ல விழுந்தாது பணத்தை ரெடி பண்றேன் சார். என் புருஷனுக்கு ஆபரேஷன் ஆரம்பிங்க சார். நான் எப்படியாவது பணத்தை கட்டிடுவேன் சார். ப்ளீஸ் சார் ஆரம்பிச்சிருங்க சார். ஐயோ ஏங்க, அப்படி பண்ண முடியாதுங்க. பணம் கட்டினாதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். என்னோட கிளினிக்கா இருந்தா நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணியிருப்பேன். ஆனா இது வேற ஒருத்தவங்களோட ஹாஸ்பிட்டல். இங்க நாங்க டாக்டரா வேலை செய்யறோம். இது அந்த ப்ரொசீஜர் பண்ண முடியாது. நீங்க அமௌண்ட்டை கட்டின உடனே நாங்க ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க இதை மட்டும் ரெடி பண்ணிட்டு வாங்க. சரி என்ன இப்படி சொல்றீங்க? சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன். அது வரைக்கும் என் புருஷனை பத்திரமா பாத்துக்கோங்க சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோமா, நீங்க போயிட்டு வாங்க. சரி, உங்க கூட யாரும் வரலையா? சார் எல்லாருமே இருக்காங்க சார். எல்லாருமே வேற வேற வேலையா வெளியூருக்கு போயிருக்காங்க. இப்ப நான் யாரை போய் எங்கிட்ட கூப்பிடுவேன்னு எனக்கு தெரியல சார். சரி சரி நான் நகை கடைக்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. ஓய் வீரா, இங்க இரு. உனக்கு பிடிச்சதொன்னு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னது மாமா? என்ன சொல்றீங்க? எனக்கு பிடிச்சதா? ஆமா, கண்ணை மூடிட்டு கைய நீட்டு. கண்ணை மூடிட்டு கைய நீட்டவா? யோ சூடத வச்சிர மாட்டியே? அடியே, உன் கைக்கு சூடு வச்சனா எனக்கு தானே பிரச்சனை. இந்த சூடு வச்ச கையால எப்படி சமைப்ப? அப்புறம் ஓ சமையல நான் எப்படி சாப்பிட முடியும்? அதானே, அப்ப கூட சுயநலம் தான்ல. ஏய் ரொம்ப பேசாதடி, கைய நீட்டு. வளையலா? மாமா மாமா சொல்லு, தங்கமா இல்ல கவரிங்கா? எடி கொன்றுவேன் உன்னைய. தங்கமடி, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்த வீரா. அப்புறம் நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டில, நீதான் ஆசைப்பட்டவ. அத முத மாச சம்பளத்தையும் சேர்த்து போட்டு உனக்கு ஒரு வளையல் வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. இங்க வீரா, முத உனக்கு நான் போடுற தங்கம். நான் என்ன ஆனாலும் சரி, இத மட்டும் நீ தொலைக்கவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? எப்படி மாமா? நீ வாங்கி கொடுத்தத நான் தொலைப்பேனா? பத்திரமா வச்சுக்கிடுவேன். எனக்கு இந்த வளையல் ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே. கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே. உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. அப்பாடியோ, ஒரு வழியா சென்னைக்கு வந்து இறங்கியாச்சுப்பா. என்னது ஏசிசி நீட்டு கோச்சிங் சென்டர்? ஏண்டா பைத்தியம், ஏசிசி நீட் கோச்சிங் சென்டர்ன்றதே உன்னால ஒழுங்கா படிக்க முடியலையே. நீ எல்லாம் என்னத்துக்கு இப்ப நீட் கோச்சிங்க்கு வந்த? மேடம் மட்டும் என்னமோ டாக்டர் ஆக போற மாதிரி வந்திருக்காங்க. அவங்களுக்கே பப்ளிக் முடிச்சோடனே கல்யாணம் கேள்விப்பட்டேன். அந்த ஊர்ல இருக்கும் போதுதான் இதெல்லாம் என் காதால கேட்டு கேட்டு என் காதை அழுத்து போச்சு. இந்த ஊர்ல வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட. அதையே ஏண்டா சொல்லிக்கிட்டு என்ன பயமுடுத்துற? அந்த பயம் இருக்கணும். நீ மூடு, எங்களுக்கு தெரியும். ஐயோ கொஞ்ச நேரம் 2 பேரும் வாயை மூடுங்க. எங்க போனாலும் உங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையால இருக்குது. கேருங்க, நம்ம 4 பேரும் இங்க வந்தது நல்லபடியா நீட்ட படிக்கிறதுக்கு. என்ன பண்ணி அங்க மட்டும் என்ன கசகச நான் படிச்சிட்டு இருந்தோம், அங்கேயே நீட்டா தானே படிச்சுக்கிட்டு இருந்தோம். டேய் உன்னை கொல்ல போறேன் பாரு. டேய் லூசு பயலே, நீட் படிக்கிறதுக்காக வந்தோம் சொன்னுச்சு, நீட்டா படிக்கிறதுக்காக வரோம் சொல்லல. ஓ நீட்டா? சரி சரி சாரி பண்ணி. இறங்கும் போதே ஏண்டா இன்னும் உள்ள கூட நுழையல, அதுக்குள்ளேயுமா? சரி, இப்ப யார போய் எங்க பாக்குறது? இல்லனா நீங்க 2 பேரும் எங்கேயும் நில்லுங்க, நான் உள்ள போய் பார்த்து என்னன்னு கேட்டுட்டு வரேன்.
சரி அன்பினியா, கொஞ்சம் வருஷாவா. ம் சரி பொன்னி, நீ பத்திரமா இரு என்ன, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஏண்டா கல்யாணம் ஆன புது பொண்டாட்டிய ரோட்ல நிக்க வச்சுட்டு ஆட்டோவை போய் கூட்டிட்டு வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? டேய் லூசாடா நீ, அவளே சும்மாதான் இருக்கா, ஏண்டா நீ வேற கோத்துடுற? நீ பேசுற லட்சணம் அப்படித்தான்டா இருக்குது. லே அவதானடா சீக்கிரம் வர சொன்னா, பிறகு நான் எப்படி சொல்ல முடியும்? சீக்கிரம் வரேன், அப்படி பார்த்து பத்திரமா ஓரமா நில்லுன்னு சொன்னேன். இதுல என்னடா தப்பு? தப்பு இல்ல மாப்ள, நீ சரியா தான் சொல்லியிருக்கிற, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னைக்குதான் சரியா புரிஞ்சிருக்க? நீ ஒரு மங்கனி அமைச்சர் என்பதை மணிக்கொரு முறை நிரூபிக்கிறாய். இங்கேடா புது ஊருக்கு வந்திருக்கோம், பொன்னியும் அள்ளியும் தனியா நிப்பாங்க, அவங்களுக்கு துணையா நில்ல என்ன, நான் போய் உள்ள என்னன்னு பாத்துட்டு வரேன். இதுங்க ரெண்டையும் நான் பாத்துக்கிறதா? இதுங்க ரெண்டு சேர்ந்த ஊரைய வித்துட்டு வந்துரும். மச்சான் பேசாம இந்த ஐடியா எப்படி இருக்கு? எந்த ஐடியா? நீயும் பொன்னியும் உள்ள போய் பாத்துட்டு வாங்களே, நானு அள்ளிக்கு துணையா இங்கே நிக்கிறேன். ரொம்ப கேவலமா இருக்குடா. கேவலமா இருக்கா மச்சான்? பொன்னியும் உன்னையும் சேர்த்து வைக்கிற மச்சான், இதே உனக்கு புரிய மாட்டேங்குது. நீ எல்லாம் லவ் பண்றதுக்கு லாய்க்கே இல்லல. பொன்னி கூட நீயும் சேர்ந்து உள்ள போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரும்போது அப்படி இப்படி 4 வார்த்தை நல்லா பேசினா தானே அந்த பிள்ளைக்கு உனக்கு பிடிக்கும். ஹோ, அது வரைக்கும் நீ அள்ளி என்ன பண்ணுவீங்க? டா பக்கத்துல தான் கேண்டீன் இருக்குது, போய் ஒரு காப்பியை குடிச்சுக்கிட்டு ஆறாமரை எங்க விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்போம்ல. நீயும் பொன்னி கூட சேர்ந்து அப்படி இப்படி பேசின மாதிரி இருக்கும், நானும் அள்ளியும் சேர்ந்து சேர்ந்து காப்பி குடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன்ல. லே எனக்கு ஏதோ சரிப்பட்டு வரல. அள்ளியோட அப்ப யாருன்னு தெரியும்ல? தெரியும் மாப்ள, தெரியும். அந்தால இப்ப எதுக்கு ஞாபகப்படுத்துற? வேணாம் வேணாம், அந்தால மட்டும் அப்படி விட்டுறலாம். நம்ம அள்ளிட்ட மட்டும் பேசிக்குவோம் என்ன? நம்ம இல்லடா நீ. என்ன தாண்டி பண்றானுங்க இவனுங்களும்? போக மாட்டானுங்க, நம்மளையும் போக விட மாட்டானுங்க, கிறுக்கு பிடிச்சவனுங்க. ஆமாண்டி. ஷோ, அப்புறம் அள்ளி சென்னைக்கு வந்தத எப்படியாவது ஆதித்யா அண்ணன்ட்ட சொல்லணும். அட ஆமால, ஆதித்யா அண்ணன் இங்க தானே இருக்காக. ஐயோ மறந்தே போச்சு பாரு. பொன்னி, நீயும் ஆதித்யா அண்ணனும் இல்லனா நான் கண்டிப்பா இந்த நிலைமையில இங்க வந்து உன் பக்கத்துல நின்றுப்பேனா? அன்னைக்கு நீ சொல்லி அண்ணன் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டினதுனால தானே இந்த அளவுக்கு அது வந்திருக்கேன். பொன்னி, இதுக்கு நான் என்னைக்குமே என் காலம் முழுக்க நான் உனக்கு நன்றி கடனா இருப்பேன் பொன்னி. அடி இப்ப எதுக்கு திடீர்னு அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறவ? இல்லடி, ஆதித்யா அண்ணன் சொன்னியா, ஆதித்யா அண்ணனாலே எனக்கு என் கல்யாணம் தான் ஞாபகம் வரும். வர சொல்லு பொன்னி, ஒரு வாட்டி ஆதித்யா அண்ணன், நிலாக்கா, அப்புறம் லட்சு பாப்பாவெல்லாம் பாப்போம். அவங்க இருக்கிற வேலைக்கு வருவாங்களான்னு தெரியல, ஆனா நம்ம வந்துட்டோன்னு மட்டும் சொல்லிடுவோம். சரி பொன்னி. ஆனா ஊரை விட்டு இங்க வந்தது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா பொன்னி, எப்படி சொல்றதுன்னு தெரியல. நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்கு, நல்லா இல்லாத மாதிரியும் இருக்குல்ல. ஏன் அப்படி சொல்ற? நம்ம ஊர்லலாம் என்ன சத்தம் கேக்கும்? குயில் கூவுறது, மாடு கத்துறது, சேவை கூவுறது, மாட்டு வண்டி போகும்போது மாட்டுக்கு சலங்கையை கட்டி விட்டு ஜல் 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 ஜல்னு நடந்து போகும்ல அது. அப்புறம் குல்பி விக்கிறானே சைக்கிள்ல மணி அடிச்சுட்டு போவாளே. ஆமா, பஞ்சு மிட்டாய் விக்கிறானே கூட கையில மணி அடிச்சுட்டு போவால. ஆமால, இந்த மாதிரி சத்தம் தானே கேக்கும். ஆனா இங்க பாரு, காரு சர சர சரன்னு போயிட்டே இருக்கு, வண்டி டர்ரு புர்ருன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி சலசலன்னு இருக்குல்ல. ஆனா நம்ம ஊர்ல எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும்ல, அப்படியே காத்தோட்டமா ஜில்லுன்னு அந்த குயில் கூற சத்தம்லாம் கேட்டுட்டு அப்படியே தூங்குனா அப்படி சுகமா தூக்கம் வரும். இப்படி இல்ல இந்த சத்தத்துல எல்லாம் இங்க இருக்காங்க. இன்னும் 1 மாசம் இங்க தானே இருக்க போறோம், ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இந்த சத்தத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு. ஓ, நான் பேசுனது அங்க வரைக்கும் கேட்டுச்சா? ஹலோ, யாரு நீங்களா? சார், நாங்க நீட் கோச்சிங்காக சிக்கல்ன்ற ஊர்ல இருந்து வந்திருக்கோம் சார். ஹோ, நீங்க தானா? வாங்க வாங்க வாங்க. ஆமா, இதுல பொன்னின்றது யாரு? சார், நான் தான் சார். சார், எதுக்கு என்ன மட்டும் கேக்குறீங்க? இல்ல இல்ல, ஸ்கூல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது, பொன்னின்ற பொண்ணு தான் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காங்களாமே, உங்களுக்காக ஸ்பெஷல் கோச்சிங்லாம் கொடுக்க சொல்லி சார் சொல்லிருக்காங்க, அதான் கேட்டேன். ஓ, ஓகே சார். தம்பி, நேரா போய் லெஃப்ட் திரும்பினீங்கன்னா பசங்களுக்காக ஹாஸ்டல் ரூம் இருக்கு, நீங்க எல்லாம் அங்க போய்க்கலாம். அதே மாதிரி நேரா போய் ரைட்ல திரும்பினீங்கன்னா கேர்ள்ஸ்க்கான ஹாஸ்டல் ரூம் இருக்கு, நீங்க எல்லாம் அங்க போய்க்கலாம். கோச்சிங் நாளையில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதனால இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஓகே சார். அப்புறம் எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க, ஆனா பொன்னின்றவங்களை மட்டும் சார் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னைய மட்டுமா? எதுக்கு சார்? தெரியலமா, சார் தான் நீ வந்தோடனே உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. ஓ, அப்படியா? அன்பினியா, மாரா, நீங்களாம் போங்க. அள்ளி, நீயும் போல, நான் சாரை பார்த்துட்டு வரேன், என்னன்னு தெரியல. சரிடி. பொன்னி, பத்ரம். சரி அள்ளி. பொன்னி, சீக்கிரம் வந்துரு. சரி அன்பினியா. சார். சொல்லுமா. யாரு சார் என்னைய மட்டும் பார்க்கணும்னு சொன்னது? இந்த கோச்சிங் சென்டரோட ஹெட்டுமா, மிஸ்டர் ரத்னவேல் பாண்டியன் உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு.
குமரவேல் பாண்டியன் சாரை பார்க்க போலாம். கபடி கபடி